இந்தியாவினுடைய 15வது குடியரசு துணைத் தலைவராக வந்துட்டு இன்னைக்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பதவியேற்பு விழா தான் வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பதவி வேண்டாம், எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போன திரு ஜெகதீப் தக்கர் அவர்கள் வந்துட்டு இந்த பதவியேற்பு விழாவில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல என்னமா ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பாஜக வந்து அவரை வீட்டு சிறையில வச்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து புகார் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் பதவியேற்பு விழாவில் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 152 ஓட்டுகள் வித்தியாசத்துல வந்துட்டு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா கூட்டணியில வந்துட்டு இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட திரு சுதர்சன் ரெட்டி வந்துட்டு இந்த தேர்தலில் வந்துட்டு அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ ஒரு தமிழராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய உச்சத்தில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றதை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. இவர் வந்து மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக பதவி வகித்தவர். அதை தொடர்ந்து இப்ப வந்து அவர் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார்.